அமெரிக்காலேயே இவங்க தான் ரொம்ப லக்கியான லேடியா. இவங்களோட பேர் தான் ஜோவான் ஆர்பிந்தர். இவங்க ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர். இவங்க 1993ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. அதுல $5.4 மில்லியன் வின் பண்றாங்க. 250ங்க. அதுக்கப்புறம் 2006ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. அதுல $2 மில்லியன் வின் பண்றாங்க. 250. அதுக்கப்புறம் 2008லயும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. அதுல $3 மில்லியன் வின் பண்றாங்க. 250. அதுக்கப்புறம் 2010லயும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. அதில் $10 மில்லியன் வின் பண்றாங்க. சேர்ந்து ₹10 தரும். இப்பயே நீங்க பார்க்கலாம், ஆக மொத்தம் $20.4 மில்லியன். இன்னைக்கு இந்திய ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா 150 கோடிக்கு மேல வரும். ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில 4 தடவை லாட்டரி டிக்கெட் வின் பண்ணோம்னா அதுக்கு ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க ஒரு 24 ஜீரோ போட்டீங்கன்னா 1 செப்டிலியன் வரும். அந்த 1 செப்டிலியன்ல தான் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா 4 தடவை அவங்களோட வாழ்க்கையில லாட்டரி டிக்கெட் வின் பண்றதுக்கு. அப்புறம் ஜெர்னலிஸ்ட்ல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீச்சரா இருக்காங்க, மேத்ஸ் டீச்சரா இருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. சோ இதை வச்சு இந்த கடையில போயிட்டு இந்த டைத்துல லாட்டரி டிக்கெட் வாங்கினா இந்த பிரைஸ் மணி கிடைக்கும், அந்த கடையில போயிட்டு இந்த டைத்துல வாங்கினா பிரைஸ் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜெர்னலிஸ்ட்ல இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னதான் வச்சாலும் அது ப்ரூவ் ஆகல, இவங்க லக் மூலியமா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க எப்படி லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.